வணக்கம் நண்பர்களே. ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு தேடுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான சாஃப்ட்வேர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னவென்ட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் எடிஷன் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த லைட் எடிஷன்றது வந்து உங்களுக்கு 1000 rupees அதோடைய ப்ரைஸ் இதுதான் ரொம்ப லோ பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அதோடைய ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, நம்ம வந்து அதை வாங்கினா ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்குமா இல்லையான்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம எப்படிலாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதில் வந்து மேலே சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு டேஷ்போர்டு வந்து காட்டும். அதாவது சேல் எவ்வளோ, கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ, பேயபிள், ரிசீவபிள், பேங்க் பேலன்ஸு, எக்ஸ்பென்ஸு, இது வந்து டேஷ்போர்டாக வரும். இந்த டேஷ்போர்டை முதற்கொண்டு நீங்கள் எல்லாமே கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் இந்த சாஃப்ட்வேரில் பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து மேலே வந்து பிஸ்னஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பிஸ்னஸ் புக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறது, டேட்டா பேஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சேஞ்ச் லாங்குவேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு 2 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இங்கிலீஷு, இன்னொன்று வந்து ஹிந்தி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனே வந்து அந்த லாங்குவேஜில் தான் ரன் ஆகுன்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ மாஸ்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு லெட்ஜர் கொடுத்துருக்காங்க. லெட்ஜர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு இடத்துக்கு பேர் தான் லெட்ஜர்னு சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சப்ளையர், கஸ்டமர், எக்ஸ்பென்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம லெட்ஜரில் வந்து நம்ம புதுசாக கொண்டு வருவோம். இப்போ லெட்ஜர் கிளிக் பண்ணதும் ஏற்கனவே அவங்களா சாஃப்ட்வேரில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறது இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே மேலேயே கார்னரில் பார்த்தீங்கன்னா நியூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கே போய்ட்டு வந்து நம்மளாக வந்து ஒரு லெட்ஜரை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ லெட்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ்பென்ஸு, கேஷு, கிரெடிட் நோட்டு, டெபிட் நோட்டு, லேபரு, ஆஃபீஸ் ரெண்ட்டு, ஓப்பனிங் பேலன்ஸு, ஓப்பனிங் ஸ்டாக்கு, இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட்டு இந்த லெட்ஜர் வந்து இதிலே க்ரியேட் ஆகிருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா இங்கேயே நியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நியூ ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய லெட்ஜர் நேம் என்ன, அது வந்து எந்த கேட்டகரியில் வருது. இப்போ உதாரணத்துக்கு வந்து எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ரெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆஃபீஸ் ரெண்ட்டுன்றதை கொடுத்துட்றீங்க. இது வந்து எந்த அக்கௌண்ட் கேட்டகரியில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ்பென்ஸ்னால் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றத இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இங்கே ஆப்ஷன் கேட்குது. பட் இது கம்பல்சரி கிடையாது. இங்கே நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு லெட்ஜரில் ஆட் ஆகிடும். பட் இங்கே வந்து சேவ் ஆன மாதிரி காட்டாது, பட் லெட்ஜரில் ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோ வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஆஃபீஸ் ரெண்ட்டுன்றதை நான் ஆட் பண்ணேன், அது இங்கே ஆட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுற இடம் வந்து உங்களுக்கு மாஸ்டரில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஐட்டம் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷனும் உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. அது தனியாக பண்ணிக்கலாம். அதில் நம்ம இப்போ இது சாம்பிளுக்கு நான் வந்து ஒரு இ-சேவை மையத்துக்கான ஐட்டம்ஸ் தான் இதில் இருக்குது. அதாவது சர்வீஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இ-சேவை மையத்தில் ப்ராடக்ட் கிடையாது, ப்ராடக்ட் மேக்ஸிமம் சேல் பண்ண மாட்டாங்க, சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவீங்க. சப்போஸ் நான் வந்து என்னோடய இ-சேவை மையமும் வச்சுருக்கேன், நான் வந்து மொபைல் சர்வீஸ் சென்டரு, சேல்ஸ் எல்லாமே பண்ணுறேன், ஒரு அடிஷ்னலாக மல்டி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த சாஃப்ட்வேர் தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு டவுட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிற ஐட்டம். இது ஐட்டம் குரூப்பு, எம்ஆர்பி, செல்லிங் ப்ரைஸு, ஹோல்சேல் ப்ரைஸு, ரீட்டைலர் ப்ரைஸு எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் குரூப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பேமெண்ட் மூடுன்ற ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கேஷ் மூடு, பேடிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இங்கே நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த லெட்ஜருடைய நேம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ மொபைல் வாலெட் அப்படின்னா வாலெட்னு கொடுக்கலாம். லாயல்ட்டி பாயிண்ட்ஸு நீங்கள் ஒன்று புதுசாக கொண்டு வர போகிறீங்கன்னா இது வந்து டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு வந்து இந்த டைப் வந்து தேவைப்படும். அவங்க வேணுனாலும் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுற இடம் தான் மாஸ்டர்னு சொல்லக்கூடிய இடம். அது டேக்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு அந்த டேக்ஸ் குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் கிளாஸ்ன்றதை கொடுத்துருப்பாங்க. ஜிஎஸ்டி வந்து எந்த மாதிரின்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே புதுசாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கான இடம் தான் இந்த மாஸ்டர் அப்படின்ற இடத்துல கொடுத்துருக்காங்க. யூனிட் வந்து உங்களுக்கு இங்கேயே வந்து எல்லா யூனிட்டும் இருக்கும். புதுசாக நீங்கள் ஒரு யூனிட்டை ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு யூனிட்டை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு சாஃப்ட்வேர், ஒரு 1000 rupeesல கிடைக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேரில் லைட் எடிஷன் இதிலே வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டு எடிஷன்லாம் இருக்குது. அதோடைய ப்ரைஸ் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு.
இது வந்து லைட் எடிஷன். மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வென்டரி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணுவீங்க. அதில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் அதோட எடிஷன் வேறு. அப்போது இது வந்து லைட் எடிஷன். இது வந்து நான் பேசிக் லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அதே சமயத்தில் நான் ஃப்யூச்சரில் எனக்கு நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் எனக்கு வேணும், எல்லா ஆப்ஷன்ஸும் வச்சு வேணுன்றவங்களுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒர்த்தபுளாக இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிரான்சாக்ஷனில் பேமெண்ட்டு ரிசிப்ட் நீங்கள் போடுறதுக்கான இடம் வந்து கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள்கிட்டேருந்து அமௌண்ட்டு வெளியில் எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பணம் அனுப்பியிருப்பீங்க, டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க, அதையெல்லாம் வந்து பேமெண்ட்டில் வந்து நம்ம போடணும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரிசிப்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து பில் போட்டு கொடுத்துட்டீங்க, அதுக்கான ரிசிப்ட் வந்து கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த லெட்ஜர்ன்ற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கஸ்டமருடைய நேமை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து எந்த அக்கௌண்ட் குரூப்பில் போடுறீங்க, இதை நிறைய பேர் வந்து அவசரப்படுவீங்க. இந்த இடத்துல வந்து அவங்கள நம்ம எந்த அக்கௌண்ட் குரூப்பில் போடுறோம் அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போது டெபிட்டர்ஸ், சன்ட்ரை டெபிட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் போடுறீங்க, அந்த கேட்டகரியில் அவங்கள சேர்க்குறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம செலக்ட் பண்ணணும். லோன்ஸ் அப்படின்னா லோனுன்னு வந்து நீங்கள் கொடுக்கணும். ஃபிக்ஸ்டு ஆசெட்னா ஃபிக்ஸ்டு ஆசெட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டகரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் இப்போதைக்கு வந்து ஒரு கேஷ் இன் ஹேண்ட் இந்த இதிலே போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை கேபிட்டல் அக்கௌண்ட்டு ஏதோ ஒரு இதில் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணது இங்கே வந்துடும் உங்களுக்கு. இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இங்கே தேவைன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஆடுன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு வவுச்சர் இருந்ததுன்னா வவுச்சர் நம்பரை சர்ச் பண்ணியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இங்கே வந்து அமௌண்ட்டுன்ற இடத்துல எவ்வளோ ரூபாய்க்கான வவுச்சர் கொடுக்குறீங்க, அதாவது அந்த இது கொடுக்குறீங்க அப்படின்றத ரிசிப்ட்ன்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். இதெல்லாம் வந்து ரிசிப்ட் போடுறது, அதாவது ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து நீங்கள் பேமெண்ட் வாங்கியிருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் உங்களுக்கு அமௌண்ட்டு உள்ளே வந்திருக்கும், அதுக்கான ஒரு நோட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட்ன்றது. ஜேர்னல் என்ட்ரின்றது கிரெடிட் இன்டு டெபிட், ஒரு அக்கௌண்ட்டோடைய அமௌண்ட்டை வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. வெளியில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து உள்ள ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும், இன்புட்டாக வரும் அமௌண்ட்டு. அதை வந்து நீங்கள் இந்த ஜேர்னல் என்ட்ரியில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ சேல்ன்றது வந்து உங்களுக்கு F8ன்ற அந்த ஷார்ட்கட் கீ வந்து நீங்கள் யூஸ் பண்ணியும் இந்த சேல் பில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். சேல்ன்ற இடத்துல கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி பில் அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஐட்டம்ன்ற இடத்துல இப்போ வந்து நான் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ன்னு சொல்லும்போது எனக்கு இந்த ஸ்டாம்பிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாம்பிங் பண்ணும்போது அதோடைய ப்ரைஸ் ரேட்டு வந்து எவ்வளோன்றதை நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறோம். நான் வந்து அதுக்கு எதுவுமே கொடுக்கல ரேட்டு, அதனால் 0ன்னு காமிச்சுது. நானாக வந்து மேனுவல் என்ட்ரி பண்ணுறேன். அதுவே நீங்கள் ஐட்டம் ஆட் பண்ணும்போது கொடுத்துருந்தீங்கன்னா அது ஆட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆட் ஆகிறதும் நீங்கள் சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் வந்துடும். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரிவ்யூ வந்து ஷோ ஆகும். A5 ஃபார்மேட்டில் வேணுமா, A6 எந்த மாதிரி வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே ஜஸ்ட்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், இந்த மாதிரி ப்ரிவ்யூ வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகிடும். இங்கே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், டிக்ளரேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் விசிபிள் ஆகிடும். உங்களுக்கு அப்படியே பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டருக்கு டேரெக்டாக பிரிண்ட் வந்துடும். இல்லை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பிடிஎஃப் ரைட்டரை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பில் வந்து பிரிண்டருக்கு வராமல் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இப்போ பாருங்கள் எனக்கு பிடிஎஃபாக சேவ் ஆகுது. நான் ரிப்போர்ட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணதும் உங்களுக்கு வந்து அந்த பில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ண தான் உங்களுக்கு அது பழகும். போது இந்த சாஃப்ட்வேர்னு இல்லை, நீங்கள் எந்த பில்லிங் சாஃப்ட்வேர் வாங்கினாலும் நம்ம யூஸ் பண்ண தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அதே சமயத்தில் நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ரேட்டுன்ற இடத்துல ப்ரைஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறீங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் சேவ்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இது வந்து நம்ம கேஷ்ன்னு கொடுத்தீங்கன்னா கேஷ் வரும். பேடிஎம்ன்றது மாஸ்டரில் இந்த 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால காட்டுது. நீங்கள் ஜிபே, அதர் வாலெட் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து இங்கே விசிபிள் ஆகும். இப்போ பேடிஎம்மில் பே பண்ணுறாங்க அப்படின்னா பேடிஎம் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம்.
ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷனில் ஓவராலாக சொல்லிட்டேன். பாயிண்ட் ஆஃப் சேலும் வந்து உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் ஆஃப் சேலுன்றது உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் மாதிரி உங்களுக்கு அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதிலே வந்து நீங்கள் அப்படியே கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். இப்போ பாருங்கள், பர்த் காப்பி, பர்த் சர்டிஃபிகேட்டு அது மாதிரி நீங்கள் அந்தந்த விண்டோவில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஐட்டம் நேராக அந்த இது வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அதில் போய் நீங்கள் டைப் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த விண்டோவிலே வந்து கிளிக் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா ஐட்டமும் உங்களுக்கு இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஃபைனலாக வந்து நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பில்லு வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கனாலே தெரியும். சேவ் as பிடிஎஃப்ன்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட்டுக்கு வேணாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்ஸில் நீங்கள் எல்லாமே செக் பண்ணலாம். இங்கே லெட்ஜர் புக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லெட்ஜர் புக் வந்து இப்போ உதாரணத்துக்கு சேல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேல் அக்கௌண்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரம் டேட்டு டு டேட்டு வந்து நம்ம இங்கே இன்புட்டாக கொடுக்கணும். கொடுத்துட்டு ஷோ கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த டேட்லேருந்து 30லேருந்து 31 வரைக்கும். இப்போ நான் 2 நாள் என்ட்ரி போட்டேன், அதனால் எனக்கு இந்த 2 டேஸ் வந்து காமிக்குது. இதோடைய டோட்டல் இது வந்து எவ்வளோன்றது உங்களுக்கு காட்டும். கீழே வந்து க்ளோசிங் பேலன்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். இது வந்து லெட்ஜர் புக்குன்றது. லெட்ஜர் புக்கில் வந்து நாம் அன்றைக்கி டிரான்சாக்ஷனை மட்டும் தான் பார்க்க முடியும் கிடையாது, A to Z எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணலாம். டே புக்குன்றது இன்றைக்கி டேயில் நம்ம என்னென்ன என்ட்ரிஸ் நடந்தது அப்படின்றத ஓவராலாக செக் பண்ணுறது தான் வந்து இந்த டே புக்குன்றது. அதுவும் நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். ஸோ ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குது, அதனால் எதுவும் பார்க்க முடியாது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ரொம்ப ஒர்த்தபுளான சாஃப்ட்வேர் தான் அது. ஸ்டாக் ரிப்போர்ட்டு, ஐட்டம் ரிப்போர்ட்டு, டேக்ஸ் ரிப்போர்ட்டு, சேல் ரிப்போர்ட்டு, சேல் ரிப்போர்ட்லேயே சேல் அனலைசிஸு, சேல் ரெஜிஸ்டர், அந்த மாதிரி வந்து எல்லாமே நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம். அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு டேலியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே இதுலேயும் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேரில் செட்டிங் ஆப்ஷன்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். டே புக்கில் என்ன மாதிரி ஆப்ஷன்லாம் வேணுன்றத, மொபைல் நம்பர் வேணும் அப்படின்னா டே புக்கில் வந்து மொபைல் நம்பர் வித் லெட்ஜர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த செட்டிங் வந்து ஆட் ஆகிடும். அதுவே ஜென்ரலாக செட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜென்ரல் செட்டிங்னு கொடுத்தீங்கன்னா டேட் ஃபார்மேட் மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். லோகோ வைக்கிற இடம் வந்து இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு லோகோ வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு ப்ரௌஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரௌஸில் போயிட்டு நீங்கள் எந்த லோகோ வைக்க போகிறீங்களோ அந்த லோகோவை வந்து மாற்றிக்கலாம், அதாவது செட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன், ஆட் ஆகிடுச்சு. லோகோ பொசிஷன் வந்து ரைட் சைடு வேணுமா லெஃப்ட் சைடு வேணுமான்றதான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பேக்கப் செட்டிங்கு, பேக்கப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் வந்து உங்களுடைய என்ட்ரிஸ் எல்லாமே ஸ்டோரேஜ் ஆகணுமோ அந்த ஸ்டோரேஜை வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பாத் வந்து வேணுமோ அந்த பாத்து வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோல்டரில் வந்து ஆட் ஆகிடும். பேக்கப் ஆன் கூகுள் டிரைவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இமெயிலையும் வந்து பேக்கப் ஆகும். டேஷ்போர்ட் செட்டிங் நான் தான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து மாற்றுற ஆப்ஷனும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதெல்லாம் டேஷ்போர்டில் காட்டணும்னு நினைக்கிறீங்களோ, விசிபிள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிக்கெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எதுவுமே காட்ட வேணாம் டேஷ்போர்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிக்கையும் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். சிங்கிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம் நீங்கள். அதே போல் இன்வென்ட்ரி செட்டிங் மாற்றிக்கலாம். சேல் பில் பிரிண்ட் ஆகும்போது எதெல்லாம் வந்து வேணும், இப்போ உதாரணத்துக்கு வந்து மிடில் பாட்டம் ஃபூட்டரில் வந்து கம்பெனி அட்ரஸ் வந்து வருது. நீங்கள் உங்களுடைய வெப்சைட் எதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அந்த டிக்ளரேஷன் வந்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி என்ன டிக்ளரேஷன் கொடுக்க போகிறீங்களோ அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சேல் பிரிண்ட்டு செட்டிங் போனீங்கன்னா அதுலேயும் நீங்கள் எல்லாமே கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பிரிண்ட்டு, பர்ச்சேஸ்ன்றது நீங்கள் சப்ளையர்கிட்ட பை பண்ணுறது எல்லாமே பர்ச்சேஸ் பில்லுன்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்னலாம் வேணும் அப்படின்றது நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். கொட்டேஷன் பிரிண்ட் பண்ணுறதுலையும் செட்டிங் என்ன மாதிரி வேணுமோ அதையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து கொட்டேஷன் செட்டிங்னே தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து எல்லாமே வந்து ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு டெமோ வெர்ஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்கும், சாட் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள், உங்களுக்கு டெமோ ப்ரொவைட் பண்ணுறோம். 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். சாஃப்ட்வேர் வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டினியூவாக ரன் ஆகிட்டு தான் இருக்கும்.
பட் ஆஃப்டர் 1 இயர் வந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சர்வீஸ் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதுக்கான சர்வீஸ் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சாஃப்ட்வேரில் எந்த இஷ்யூவும் இல்லை, எனக்கு கண்டினியூவாக ரன் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த பேமெண்ட்டும் கிடையாது, நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யூபிஐ QR கோடு வேணும்னாலும் நீங்களாகவே வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த QR கோடு வந்து நம்ம விசிபிள் பண்ணுறதுக்கு. ஸோ பேமெண்ட்டு உங்களுக்கான ரிசீவ் பண்ணுற பேமெண்ட் QR கோடு செட் பண்ணிக்கலாம். இதில் கால்குலேட்டர் இதிலே இருக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான். ஹெல்ப்பில் போனீங்கன்னா உங்களுடைய லைசன்ஸ் டீட்டெயில் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லைசன்ஸ் ப்ராடக்ட் கீயோடையே வந்து உங்களுக்கு வந்துடும். உங்களுடைய மெயில் ஐடிக்கே வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். அதை வச்சு நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். So thank you for watching.